அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா கூடிய விரைவில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த களத்திர தோஷம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதையும் கூட இந்த திருக்கல்யாணம் பார்த்தவங்களுக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? கண்டிப்பாக. ஏன்னா இது அவ போராட்ட குணமுடையவள். கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு தாய் தகப்பன் மீனாட்சியுடைய கல்யாணமே ஆகாதாங்கிறப்போ அவ கல்யாணங்கிற எண்ணமே இல்லாமல் அவ ஒரு ஆம்பளை மாதிரி சுத்தி திரிஞ்சவள். அவள் மனசை மாத்தி அவளையும் ஒரு பெண்ணாக உருவாக்கி அவர் கல்யாணம் கிட்டே இருக்கிறாரு. அதேதான் நம்மளுக்கு கல்யாணமே ஆகாது, தாய் தகப்பன் நம்ம பகலுக்கு ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கும் இடத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது மனநிலை மாறி தன் கணவனை பார்க்கும்போது தன்னை ஃபுல்லா உடல் அங்கம் கூட அவள் மாற்றம் கொடுத்து கணவனை அடைந்தா இல்லையா, அந்த மாதிரி உடல் அங்கம் எல்லாம் மாறுவது சந்திரனுடையது. அந்த தன்மை எல்லாம் தன் மனநிலை மாற்றம் எல்லாம் கொடுத்து ஒரு திருக்கல்யாணம் நடக்குதுக்கு. அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மங்கள விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் அந்த இடத்துல நின்னாலே மாங்கல்ய தோஷம் எல்லாம் நீங்கிரும். அவ்வளவு மாங்கல்ய தோஷம் இருக்கும். இல்லாட்டா குரு பலம் இழந்து இருக்கும். இதெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த இடத்த போய் தொட்டாலே, அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே அவ்வளவு வலிமை, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அவங்க ஏதாவது விரதங்கள் கடைபிடிக்கணுமா? விரதங்கள் என்கிறது, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வேற எதுவும் பண்ண வேண்டாம். சாமியை வேண்டிட்டு எந்த ஒரு பழங்களோ எதுவுமே சாப்பிடாம, கன்னி பெண்கள் எதுவுமே சாப்பிடாம, ஒரு தண்ணி கூட குடிக்காம எச்சை மட்டும் முழுங்கி கொண்டே வாழ்ந்துட்டு அப்படியே அந்த திருக்கல்யாணத்தை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலே தீவிர விரதம் அதுங்கிறது. அந்த விரதத்தை மட்டும் மேற்கொண்டு அந்த திருக்கல்யாணம் அந்த மாங்கல்ய சரடை ஏறத பாட்டு அப்புறம் நீங்க எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்க தன்னை அடக்கி வாழ்ந்து அந்த இடத்த பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும்.